ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிடுச்சு. இப்போ எல்லாருமே அந்தந்த தொகுதியில யாருக்கு என்னென்ன சீட்டு வேணும் அப்படின்னு துண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல அதிமுக பாஜக இவங்க 2 பேருக்குள்ளதான் டஃப் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. திமுக கூட்டணியில ஓரளவுக்கு செட்டில் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்தா, இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள டஃப் ஃபைட்டு போகும்பா, அதுவும் பாஜகவும் அதிமுகவுக்கும் தான் அப்படின்னு தான் இங்க பேசப்படுது. எந்த வகையில அப்படின்னா, ஒரே தொகுதிக்கு பாஜகவில் இருந்து 3 பேரும் போதாததுக்கு அதிமுகவில் இருந்து நிறைய பேரும் என்ன பண்றாங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மதுரை மாவட்டம் 10 தொகுதி இது. இந்த 10 தொகுதியில ஒரு தொகுதி மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு எல்லாருமே அந்த தொகுதியை போக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் போக்கஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். திருப்பரங்குன்றம் தொகுதியில யார் நின்னா ஜெயிப்போம். ஏன்னா கடந்த முறை இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஒண்ணு வந்தது, தர்கா பிரச்சனை அதெல்லாம் வந்தது. அதுல எந்த அளவுக்கு அரசியலை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காய்களை நகர்த்தினாங்க பாஜகவும் அதிமுகவும் அப்படின்றத கண் கூட நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இவங்களுடைய டார்கெட் எல்லாமே மதுரை மாவட்டத்தில் இருக்கிற திருப்பரங்குன்றம் தொகுதி மேலதான் போக்கஸ் போயிருக்கு. இதுல நிர்மலா சீதாராமன் ஒரு பக்கமும் அதே போல ராமசீனிவாசன் இவரும் 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஆல்ரெடி இங்க ராமசீனிவாசன் இறங்கி கிரவுண்ட் லெவல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அவரு கட்சி ரீதியாகவும் சரி பர்சனல் ரீதியாகவும் சரி தொகுதி மக்களை தனித்தனியா ரொம்ப சூப்பரா என்ன பண்றாரு, கிரவுண்ட் லெவல்ல இறங்கி அடிச்சு பிடிச்சிட்டு வராரு. ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமனை இறக்கி இங்க எம்எல்ஏ ஆக்கிடலாம் அப்படின்னு அவங்களும் என்ன பண்றாங்க, ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க தகவல் வந்துட்டு இருக்கு. இது போதாதுன்னு நாங்க விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் என்ன பண்றாங்க, களத்துல இறங்கியிருக்காங்க. ஒட்டு மொத்தத்துல நீங்க மதுரையில பாத்தீங்கன்னா அதிமுக சரிக்கு சமம் தொகுதிகளை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்க மதுரை மாவட்டத்தில் இருக்கிறதுனால ஒரு சமூகத்தினர் வாக்கு மட்டும் அதிகமா இருக்கிறதுனால அந்த இடத்துல எப்படியாவது ஜெயிச்சாகணும்பா, 10 தொகுதியில எதனா ஒரு தொகுதி ஜெயிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிக்கின்னு இப்ப இறங்கி இருக்கிறாங்க பாஜக. அதனாலேயே கிரவுண்ட் லெவல்ல இறங்கி என்ன பண்றாங்க, இறங்கி வேலை செய்யறாங்க. நிர்மலா சீதாராமன் அடிக்கடிக்கு என்ன பண்றாங்க, மதுரைக்கு விசிட் அடிக்கிறாங்க. எப்படியாவது எதனா ஒரு தொகுதி வாங்கிடணும். அவங்களுடைய போக்கஸ் திருப்பரங்குன்றமா இருக்கலாம், ஆனா அதை தாண்டி மதுரையில எதனா ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்றாங்க, இறங்கி வேலை செய்யறாங்க. இதுல பாஜகவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற இன்னொருத்தரும் என்ன பண்றாரு, இறங்கி வேலை செய்யறாரு. இது போதாதுன்னு அதிமுக விட்டு கொடுத்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. எங்க கோட்டைங்க, எங்க கோட்டையில எப்படிங்க உங்களை நுழைய விடுவோம்? ஏற்கனவே இதே பாஜக கிட்ட இருந்து என்ன பேச்சுகள் அடிபட்டது அப்படின்னா, பாஜக கோயில் நகரங்களை போக்கஸ் பண்றாங்க, டார்கெட் பண்றாங்க. கோயில் நகரங்கள் எந்தெந்த தொகுதியில இருக்குதோ அந்த தொகுதிகளை அவங்க என்ன பண்றாங்க, கவர் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வாக்கு வங்கி அவங்களுக்கு ஃபேவரா வந்துடும். ஏன்னா இந்து மக்கள் கட்சி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய வாக்குகள் என்ன பண்ணும், சேகரிச்சிடலாம் ஈஸியா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அந்த மதத்தை வச்சு என்ன பண்றாங்க, முன் வச்சு வராங்க. இது போதாதுன்னு இங்க மதுரையில ஆல்ரெடி அதிமுகவே மல்லு கட்டிட்டு இருக்கு, யாரப்பா கொண்டு வரலாம் அப்படின்னு. ஏன்னா அதிமுக ஏற்கனவே உட்கட்சி மோதல் அதிகமா இருக்கு. ஆல்ரெடி மதுரையில செல்லூர் ராஜண்ணனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் 7ஆம் பொருத்தமா இருக்கு. ஒரு பக்கம் ஆர்பி உதயகுமார், ஏகப்பட்ட பொருத்தமா இருக்கு. எப்படியா இருக்கும் பொழுது மதுரையிலேயே முதல்ல இவங்க ஜெயிப்பாங்களா, இவங்க கையில இருக்கிற தொகுதியை தக்க வச்சுப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டிருக்கு. நீங்க ஜெயலலிதா இருக்கும்பொழுது தென் மாவட்டங்கள்ல அவங்க ஃபுல்லா இறங்கி அடிச்சாங்க. அப்படியா இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி வந்ததுல இருந்து தென் மாவட்டங்களை கொஞ்சம் கொஞ்சமா தங்களுடைய அங்கீகாரத்தை இழந்துட்டு வராங்க. அப்படியா இருக்கும் பொழுது மதுரை மாவட்டம் கடந்த தேர்தலில் பாதிக்கு பாதி அப்படின்னு வந்தாங்க. திமுக அதிமுக பாதிக்கு பாதி அப்படின்னா, ஆனா இந்த தடவை திமுக ஒரு பக்கம் ஃபுல்லா வாஷ் அவுட் பண்ணணும் அப்படின்ற முழு மூச்சுல இறங்கி இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம கிட்ட இருக்கிறதை விட்டுடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்துல அச்சத்துல அதிமுக என்ன பண்ணுது இருக்குது. செல்லூர் ராஜண்ண, ஆர்பி உதயகுமார் இவங்க எல்லாம் தங்களுடைய சீட்டை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ரொம்ப கெட்டியா என்ன பண்றாங்க, புச்சிக்கிறாங்க. இதுல போதாதுன்னு இப்ப பாஜகவும் குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏப்பா திமுக தான் எங்களுக்கு குடைச்சல் கொடுக்குதுன்னா கூட இருக்கிற நீ எதுக்குப்பா குடைச்சல் கொடுக்குற அப்படின்னு இறங்கி என்ன பண்றாங்க, 2 பேரும் மாறி மாறி என்ன பண்றாங்க, சண்டைகளை போட்டுக்கிறாங்க. இதுல இவரு விடாப்பிடியா இருக்கிறாரு, மதுரையில எனக்கு ஒரு தொகுதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விடாப்பிடியா இருக்காரு. நான் ஜெயிச்சிருவேன், நான் ஜெயிச்சுட்டேன்னா, ஏன்னா கடந்த தடவை நான் கம்மியான வாக்கு தான், இந்த தடவை நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு ரொம்ப உறுதிப்பட என்ன பண்றாரு இருக்கிறாங்க. இதுக்காகவே தென் மாவட்டங்கள்ல ஃபுல்லா போக்கஸ் பண்றதுக்காகவே
ஸோ அமித்ஷா அவர்கள் கடந்த தடவை அங்கே மீட்டிங் போடும்போது அங்கே என்ன பண்ணாங்க, தென் மாவட்டங்களை குறி வச்சு தான் அவங்களுடைய ஃபோக்கஸ்லாம் இருந்தது. வட மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் தான் விட்டுருங்க, தென் மாவட்டங்களை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அங்கே முக்குலத்தோர் சமூக வாக்குகள், மற்ற வாக்குகள் எல்லாமே, அதாவது ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்களை வச்சு என்ன பண்ணாங்க, பிளான் போட்டாங்க. ஆனால் அவங்களும் இப்போ கூட இல்லை அப்படின்ற பட்சத்தில் இங்க இவங்களுடைய வாக்கு வங்கி சரியும், அதாவது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிறவங்க சரிவாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இங்க முன்வைக்கப்படுது. ஸோ இதனால நம்ம கூட்டணி ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்மளுக்கு பலம் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்க 2 பேருக்குமே இல்லாம போயிடுச்சா அப்படின்னு தெரியல. இப்பவே அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் தொகுதி முடிவாகலை, எத்தனை தொகுதி அப்படின்றது முடிவாகலை, என்னென்ன தொகுதி அப்படின்றது முடிவாகலை, பேச்சுவார்த்தையை இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஆனா இப்பவே துண்டு போட்டு வச்சுட்டாங்க, எனக்கு இந்த தொகுதி தான், இந்த தொகுதி பக்கம் வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவும் அதிமுகவும் அங்க மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. இப்பவே இந்த நிலைமைனா இன்னும் தேர்தல் நெருங்கும் பொழுது என்ன நிலைமை, ஜெயிச்சிட்ட பேர் என்ன நிலைமை அப்படின்றது எல்லாருமே என்ன பண்ணுது, யோசிக்க வைக்குது. முதல்ல அதிமுக பாஜக கூட்டணி இவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லையா, என்னையா பண்றது அப்படின்ற ஒரு சந்தேகமும் இங்க எழும்பதா செய்யுது. டெல்லி பாஜக மேலெடுத்த வரைக்கும் போயாச்சு, எங்களுக்கு இந்த தொகுதி தான் வேணும், எங்களுக்கு ஒதுக்க சொல்லுங்க அப்படின்னு. டெல்லி பாஜகவும் ஒரு அசைவு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நம்ம கிட்ட தான் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, நம்ம என்ன சொல்றாரோ அதுக்கு தலையாட்டிட போறாரு, என்ன நம்ம செய்ய சொல்றோமோ அதை செய்ய போறாரு, எதுக்கு நீங்க அடிச்சுக்கிறீங்க, பாத்துக்கலாம் விடுங்க. ஒரு தொகுதி என்ன, 3 தொகுதி 4 தொகுதி வாங்கி தரையா, 10ல 3 விட்டு தர மாட்டாங்களா, 7 அவங்க எடுத்துக்கிட்டோம், 3 நம்ம வச்சுப்போம் அப்படின்ற ரேஞ்சில கூட இறங்கிட்டாங்க. நீங்க முதல்ல அடிச்சுக்காம ஒற்றுமையா இருங்க அப்படின்னு டெல்லி பாஜகவும் இவங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருக்கிறதா இங்க தகவலும் இருக்கு. இதனிடையில தான் நாங்க கொடுக்க மாட்டோம், எடப்பாடி பழனிசாமியே கொடுக்கறதுக்கு ஒத்து வந்தாலும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு விடாப்பிடியா அதிமுக காரங்களும் சிட்டிங்ல போட்டு உக்காஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்கள தூக்கி போட போறாங்களா இல்ல எழுப்பு சொல்ல போறாங்களா அப்படி நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு விட்டு கொடுத்தா அதிமுக இங்க முழுசா வேலை செய்ய மாட்டாங்க, ஒருவேளை அதிமுகவுக்கு கொடுத்துட்டா பாஜக இங்க இறங்கி வேலை செய்யாது. இப்படி உட்கட்சி முதல் அதிகரிச்சு. இது மதுரை மாவட்டத்துக்கு மட்டும் தானா அப்படின்னா இல்ல, இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. இதே ராஜேந்திர பாலாஜி விருதுநகர் மாவட்டத்துல மாஃபா பாண்டியராஜனுக்கும் ராஜேந்திர பாலாஜிக்கும் 2 பேருக்கும் என்ன ஆச்சு, சண்டை தான் வந்துருச்சு. மாஃபா பாண்டியராஜன் ஒரு கட்டத்துல பொறுத்து பார்த்தாரு, இபிஎஸ் பக்கம் டைரக்டா வந்துட்டாரு. இவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை. அது தவிர்த்துட்டு திருநெல்வேலி மாவட்டம், வேலூர் மாவட்டம், கடம்பூர் ராஜ், ஏகப்பட்ட பிரச்சனைகள் எல்லா இடத்துலயும் இப்பவே பூதாகரமா எழுந்திருக்கு. கட்சிக்குள்ளேயே முதல்ல ஒத்துமை கிடையாது, 2 பிரிவா பிரிஞ்சு கிடக்குறாங்க. ஒரு தொகுதி எடுத்துட்டீங்கன்னா அதிமுகவில 2 பாதியா இருக்கிறாங்க. யாருக்கு நீங்க சீட்டு தரப்போறீங்க, இத்தனை வருஷமா சீட்டு கொடுத்து அவர் ஜெயிக்க வச்சீங்களா, எங்களுக்கு புதுசா கொடுங்க, புதுமுகத்து கொடுங்க அப்படின்னு இன்றைய இருக்கிற தலைமுறைகள் எழும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது போதாதுன்னு இவங்க பிரச்சனை தீக்கிறதுக்குள்ளேயே ஊடால பாஜக வந்து பிரச்சனையை கொடுக்குது, தலைவலி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி தலையை பிச்சுக்கிட்டு உட்காந்து இருக்கிறாரு. உண்மையிலேயே அந்த மனுஷன் என்ன பண்ண போறாரு தெரியல. ஆனா ஒண்ணு, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எடுத்துன்னு வந்துடுவார். ஆனா பாஜக மீறியும் இவரால செயல்பட முடியுமா, ஏன்னா கை மீறி போயாச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. பாஜக என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும் அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். அதனால தான் இதுவரைக்கும் பாஜகவை இன்னும் எதிர்த்து இவங்களால அடிக்க முடியல. பாஜக அடி மேல அடி கொடுத்தாலும் தாங்குற பழனிசாமியா தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஒருவேளை மதுரை தொகுதி எடப்பாடி பழனிசாமி கிட்ட போக போதா இல்ல பாஜக கிட்ட போக போதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுக்கு இந்த தொகுதி தான் வேணும், நாங்க விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு பாஜக ஒரு பக்கமும், இல்ல எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஒரு பக்கமும் மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.